மாரி செல்வராஜ் டைரக்டர் மாரி செல்வராஜ் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, பெரியாரை படிச்சுட்டு பெரியாரையே திட்டுறது சரியா அப்படின்னு கேட்குறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எப்படின்னா, மாரி செல்வராஜ் அந்த தெலுங்கு ஆதிக்கவாத குடும்பம், ஸ்டாலின் குடும்பத்தால் ஒரு பலனடைஞ்ச ஒரு ஆள். அப்போ அந்த ஆளை வாழ்த்தி பேசினா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் தன்னை நிலைநிறுத்திக்கிட முடியும்னு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு தனித்திறமைகள் இருந்தாலும் அவருக்கு நல்ல படம் எடுப்பார், மக்களுக்கு மக்கள் மனசை தொடுற மாதிரி படங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு. ஆனாலும் அந்த திறமை ஒன்றை மட்டுமே வச்சு நம்ம பெரிய ஆள் ஆகிட முடியும்னு நம்பிக்கை இல்லாமல் இந்த தமிழ் இனத்துக்கு மிகப்பெரிய கெடுதல்களை செய்த ராமசாமி நாயுடு தமிழ் மடிய காட்டு மிராண்டின் மொழின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு கேவலமான வேலைகள்லாம் செஞ்சவர். அவர் கேவலமான வேலைகள் செஞ்சவர். மொழி, அதாவது நம்மளோட நில உரிமைகள்லாம் மற்றவர்களுக்கு தாரவார்த்து கொடுக்கறதுக்கு அநியமாகி நின்னவர். இன்னும் கீழ்வெண்மணியில் அங்கே கொல்லப்பட்டவர்கள் 44 பேரில் பெரும்பாலானவர்கள் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். அந்த சமூகத்தை சார்ந்த ஒரு மாரி செல்வராஜ் அந்த பிரச்சனையை வச்சு எடுத்து அந்த பிரச்சனையில் இந்த ஈவேரா பண்ண எதிர்ப்பு வேலைகள், அதாவது இந்த கொல்லப்பட்டவர்களுக்கு எதிராக என்னெல்லாம் செஞ்சார்னு ஒரு வேளை படம் எடுக்கிறதுக்கு துணிவு இருக்குதா? அப்படி ஒரு படத்தை எடுத்து இந்த ரெட் ஜெயிண்ட்டை வச்சே ஒரு படம் எடுத்து விட்டுருவாரா? சுயநலங்க. உங்களுக்கு சுயநலம் இருக்குன்னா நீங்கள் இருந்துட்டு போங்க. நீங்கள் போய் மற்றவங்களுக்கு இந்த ஈவேரா வச்சுட்டு எங்களுக்கு ஆலோசனை சொல்லாதீங்க. அதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. இந்த ஈவேரா தமிழ் இனத்துக்கு ஒரு பகை. அந்த பகைன்னு தெரியாமல் அவர் அதை பண்ணார் இதை பண்ணார். அங்கே முடிவெட்டுறதுக்கு தகுந்த மாதிரி பேசினார், அங்கே போயிட்டு வண்டி ஓட்டுறவனுக்கு தகுந்த மாதிரி பேசினார். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் அவர் புரிஞ்சுக்கிட்டு பேசினார். அவர் அவரோட ஈவேராவை நாங்கள் அலசி பார்த்ததில் அப்படி போகிற வழியில் சும்மா ஒரு 2 பேர் பெணாத்திக்கிட்டே போகணுங்க. காரில் இங்கேருந்து மதுரைக்கு போகிறோன்னு வச்சுங்க, 2 பேரும் ஒருத்தன் தூங்கிடுவான், வண்டி ஓட்டுறவன் தூங்கிடுவான்னு பக்கத்தில் இருக்கிறவன் ஏதாவது பேசிட்டு வருவான். பக்கத்தில் இருக்கிறவர் தான் ஈவேரான்னு வச்சுங்க. பின்னாடி இந்த ஈவேராவை பின்னாடி ஒருத்தர் உட்காந்து ஈவேரா பண்ண பேசுகிறது எல்லாத்தையும் ஒரு நூலாக எழுதிக்கிட்டு இருக்கோம். பின்னாடி ஒரு டிக்கெட் உட்காந்து என்ன அதை நூலாக அடிச்சு வெளியே விடுறது. நான் 10 நாள் ஆனாலும் குளிக்க மாட்டேன், எனக்கு குளிக்கிறதே பிடிக்காது அப்படின்னா அதையும் சேர்த்து ஒருத்தன் எழுதி வச்சுட்டான், ஈவேரா பெருமைகள் 100ன்னு. படிச்சிருக்கீங்களா நீங்கள்? இந்த ஆளுதை ஐயோ இப்படி ஒருத்தன் வாழ்ந்ததை ஏன்டா நீங்கள் இதெல்லாம் இந்த ஆள் பற்றி நூல்லாம் ஏன்டா படிக்கிறீங்க? என்ன அப்படி என்ன தத்துவத்தை பண்ணிட்டாரு? நான் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கேன், பெண்களுக்கு கற்பப்பை இருக்கக்கூடாதுன்னு. ஈவேராவோட அம்மாவை கற்பப்பை எடுத்திருந்தா ஈவேராவே பறந்துருக்க மாட்டார், இந்த நாடு நல்லா இருந்திருக்கும். அப்போ ஒரு ஒவ்வாத கருத்துக்கள் பலதையும் இந்த விதைச்சிட்டு போனால் ஒரு தேவையில்லாத ஒரு டிக்கெட் அது. அதை பற்றி இவர் பேசுகிறாருன்னா இதுவும் தேவையில்லாத டிக்கெட்டாக ஆக போகுது. பிறன் மனைவிழையா பேராண்மை நீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்க? இளமையிலிருந்து விபச்சார விடுதி வச்சு நடத்தினவர் அவர். பெரியாரு ரொம்ப விபச்சாரி வீட்டிலேயே படுத்து கிடந்தவர். மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. நான் தரவு கொடுக்குறேன், அவங்க நூல்ல இருந்து தரவு கொடுக்குறேன் நான். அதே புத்தகத்துல 46 பக்கத்துல தமிழனுக்கு பாராட்டத்தக்க இலக்கியம் என்ன இருக்கிறது? வள்ளுவனை சொல்லுவார்கள், அவனை 2000 வருஷத்து மனுஷன், இன்றுள்ள அறிவு வளர்ச்சிக்கு அவனா நமக்கு வழிகாட்டியாக இருப்பது. கம்பன் நம் இன துரோகி, கூலிக்கு மாரடித்து நம் இனத்தை காட்டி கொடுத்தவன், பார்ப்பனுக்கு பிரச்சாரம் செய்தவன். பொம்பளைகளிலே யார் பெரிய மனுஷி என்றால் அவையார், அவள் ஒரு முட்டாள் அழுக்கு முட்டை. கற்புக்கரசி கண்ணகி என்றால் புருஷன்
அவர் வாழ்ந்த காலத்தில் அவருக்கு எதிர்வினைகள் வந்திருக்கிறதா என்றால் வந்திருக்கிறது. அந்த எதிர்வினைகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க இது வந்து நாகரீகமாக இருந்திருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது, அநாகரீகமாக இருந்திருக்கிறதா என்றால் இருந்திருக்கிறது. இந்த அநாகரீகமான விமர்சனங்களை வைத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த திமுக நபர்கள். இந்த விபச்சார விடுதி நடத்துறதுங்கிறது வந்து சும்மா லோ லெவல்ல இல்லை, ஹை லெவல்ல. இப்போ கலெக்டரு, தாசில்தார், யார் ஆங்கிலேய துறைங்க நான் சொல்றது, அவங்கெல்லாம் வரவர். அவரே சொல்றாரு, இந்த தமிழர் தலைவர்னு பெரியாருடைய அந்த வாழ்க்கை வரலாறு சாமி சேமனார் எழுதுனதுலயே நானே ஊற்றி கொடுக்குறேன், சோடா கலந்து கொடுக்குறேன், குடிச்சிட்டு ஏன் மூஞ்சிலே வாந்தி எடுக்கிறான் அப்படிங்கிறாரு. இந்திய எதிர்ப்புல அவர் செய்த இரண்டகம் என்பது இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாது. தமிழ் பேரறிஞர்கள் எல்லாம் பெரும் முயற்சி எடுத்தாங்க, போராளிகள் அங்க தங்கி இருக்கிறாங்க. ஈவேரா என்ன செய்யறாரு, யாருக்கும் தெரியாம அந்த போராளிகளோட போய் பேசி, எதுக்கு வந்தீங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு தேவையில்லாத ஒண்ணு, நான் வேணா ஊருக்கு போறதுக்கு செலவு காசு தரேன், நீங்க எல்லாம் ஊருக்கு திரும்புங்க. இது எப்படிப்பட்ட இரண்டு, இதை பற்றி ஏதாவது ஈவேரா வாசிகள் ஏதாவது சொல்லுவாங்களா, சொல்ல முடியுமா? இது நேரிலே அனுபவித்தவர் ஈழத்து அடிகள் என்று சொல்ல முடியாது. அவர் ரொம்ப தெளிவாகவே இந்த நூலில் எழுதியிருக்காரு. இப்போ நீங்க காலத்திற்கு ஏற்றார் போல அவர் பேசியிருக்கிறாரா என்றால் பேசியிருக்கிறார். உதாரணத்துக்கு 1918 அவர் பேசும் பொழுது பிராமணர்களை ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார். 18 பிராமணர்களை ஏற்க வேண்டும் என்று சொன்னவர் 27 பிராமணர்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் என்றால் இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது? தமிழர்கள் அதாவது சூத்திரர்கள் தான் தாழ்ந்தவர், பஞ்சமர் தாழ்ந்தவர் இல்லைன்னு சொல்ல வர என்பது தெரிய வரும். அப்படி சொல்லிட்டு சூத்திரர் என்பதற்காக ஆதாரப்படி தாசி மகன் என்பது பொருள். சூத்திரன் தாசி மகன் சொன்னதால நம்ம பஞ்சமர் மாறி ஓடி போயிடலாம்னு சொல்றாரு. தமிழர்களா மாறிடலாம். தவிர்க்க முடியாத ஆற்றல் பெரியார் ஈவேரா அப்படின்னு சொல்றது ஒரு வகையில் நான் உடன்படுறேன். எப்படின்னா, தமிழனுடைய ஒவ்வொரு வரலாற்று காலகட்டங்கள்லையும் அதற்கு எதிர்வினையாற்றி நமக்கு எதிராக நின்றவர்கள்ல பட்டியலில் பார்த்தா அவர் தான் முதன்மையா நிற்கிறார், எந்த சூழலாக இருந்தாலும் சரி. இந்த சமூகங்களில் நிறைய வந்து நமக்கு அரசியல் ரீதியாக பின்னடைவு வரும்ன்றதுக்காக காமராஜர் சாதுரியமாக சட்ட திருத்தத்தில் இந்த சாதி, இந்த இடஒதுக்கீடு அப்படின்றதுக்கு அவர் முன்னெடுக்கிறார். இந்த அரசியலில் ஈவேரா எங்கிருந்து வந்தார்? வீடியோ இருக்கு, அடுத்து போட்டு பாருங்க. இந்த அம்மாவுக்கு வெக்கமா இருக்கு, முக்காடை போட்டுக்கின்னு எட்ட ஓடுது, கிழமை பின்னாடி போறதுக்கு வெக்கப்பட்டுக்கின்னு போகுது. அவன் மாம்படியா நம்ம பொண்டாட்டின்னு எப்படி போறதுன்னு ஓடுது. அதெல்லாம் பார்க்கல, இந்த கிழமை வந்து ரெக்கார்டு தான் பாக்குறாப்புல. சொத்து அவரு எல்லாம் போற மாதிரி ரெக்கார்டு சரியா இருக்கா, அப்படியே போட்டிக்கின்னு நிக்கிறாரு. சிடி நாயுடு வந்து பின்னாடி போய் அப்படி முதுகுல தட்டி வாமா கூட போமான்னு புடிச்சு தள்ளி விடுவாரு. சிடி நாயுடு தள்ளி விடுவாரு. காயிதே மில்லத்துடன் அவருக்கு ஒரு பிணக்கு ஏற்படுது. ஏன்னா காயிதே மில்லத் திருநாவுரை அவர்களை ஆதரிக்கிறார். உடனே இஸ்லாமியர்கள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார், அவர்கள் எதிரிகள் அப்படின்னு பேச. அப்போ இது எல்லாமே ஒரு காழ்ப்புணர்ச்சியை மையமாக வைத்து நீங்கள் பேசக்கூடியதாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். இப்படித்தான். அப்போ இதில் வந்து இலக்கியங்களே இல்லை, டெக்னாலஜி டெவலப்மெண்ட் உள்ள நூல்கள் பாடத்திட்டம் இல்லைன்னா இந்திய மொழியில் வேற எந்த மொழியில் இருக்கு சொல்லு? அப்போ உங்க கருத்து பிரகாரம் இந்திய மொழி எல்லாமே முட்டாள் மொழி தானே, காட்டுமிராண்டி மொழி தானே? அப்போ இந்தியாவில் உள்ள எல்லா மொழியும் காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லு, குறைந்தபட்சம் திராவிட மொழி காட்டுமிராண்டின்னா சொல்லு. அப்போ இந்த இப்போதான் ரொம்ப நாம் பஞ்சமர் என்ற பெயரை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றார். அப்போ தமிழ் என்ற பேரை நம்ம எடுத்துக்கலாம், அது வர்ணத்துக்கு கீழே வரல. நான் பஞ்சமர் திராவிடன், நான் திராவிடன் என்று சூத்திரன் என்று சொல்வதை விட பஞ்சமர் என்று சொல்வதை விரும்புகிறேன் லாஸ்ட் முடிப்பார். நோக்கம் என்ன? தமிழர்களை பஞ்சமர் திராவிடனாக்கி விட்டு சூத்திரனாக்கி விட்டு பஞ்சமர் என்ற தமிழர்களை பிறமொழியாளர்கள் கொண்டு வர்றது. இங்க பாருங்க, அவார்டு என்ன கொடுக்குறாங்க பாருங்க. வீரமணிக்கு தகைசால் தமிழ் விடுதலை என்ன ரெண்டு பிரதிகள் மட்டும் எடுத்து அவர் மட்டும் பிரசுரித்து ஒரு காப்பி அவர் வச்சுக்கிட்டு இன்னொரு காப்பியை மணியம் விட்டு கொடுத்து 2 பேரும் மாத்தி படிச்சுக்கிட்டாங்களா? இல்ல அப்போதுல தானே நீங்க விநியோகம் பண்ணீங்க, வித்தீங்கல்ல காசை கொடுத்து. அப்ப வித்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பிரதியை எடுத்து வைத்திருக்கிறார், எடுத்து வைத்தவர் பேசுறார், அந்த சர்க்குலேஷன்ல எங்கள்கிட்ட வந்திருக்கு, நாங்க சொல்றோம். இல்லைன்னு மறுக்க வேண்டியது நீதான், நான் கிடையாது. அப்போ இன்னும் 10 ஆண்டு காலம், இன்னும் 100 ஆண்டு காலத்துல அந்த ஒரிஜினல் தமிழர்கள் இந்த மண்ணிலிருந்து சுருக்கப்படுவார்கள். அப்பவும் 10 கோடி தமிழர் வளர்ந்துட்டாலே ஒரு கணக்கு காட்டப்பட்டு அந்த தமிழர்கள் யாருன்னா இந்த சட்டத்தின் மூலம் உலகத்தில் உள்ள எல்லா அந்நியர்களும் தமிழராக்கப்பட்டு உலகத்திலே மூத்த இனம் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கப்படும். இப்போ கற்பப்பையை எடுத்தா பிறப்பொறுப்பு அங்க இருக்கும். உனக்கு தேவை என்னன்னா அந்த பெண் போக பொருளா இருக்கும். அப்ப கற்பப்பைன்னு இருந்தா குழந்தை வந்துடும். காலம் முழுக்க வந்து ஒரு என்ஜாய்மெண்ட். ஒருவன் மனைவி பிராக்கெட்ல அவனை பிடிக்கவில்லையானால், விரும்பவில்லையானால்
மற்றவனை விரும்புவது என்பதை குற்றமாக கூடாது என்பதே ஆகும். இந்த நிலை இன்றைக்கு சட்டமாக குற்றமல்ல. குருவின் மனைவி சகோதரன் மனைவி ஆகியவர்களை கலவி செய்வது குற்றமாக கருதப்படவில்லை. பிள்ளை பேற்றுக்காக வேறு புருஷனுடன் செய்யும் கலவி குற்றமாக கருதப்படவில்லை. ஆதலால் இதை பகுத்தறிவுள்ள மனிதர்கள் ஒப்புக்கொண்டாக வேண்டும். இங்க என்ன சொல்றாரு புரியுதுங்களா? ஆகவே இவ்விஷயங்களை எடுத்துக்காட்டி மனிதன் எப்படி நடந்து கொள்வது என்னும் கேள்விக்கு இப்ப என்ன கேட்குறீங்க, என்ன பண்ணலாம், இப்படிலாம் இருக்கு, என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது பொது அறிவும் ஆராய்ச்சியும் உள்ள மனிதன் என்ன சொல்ல முடியும் என்று யோசிக்கும் போது நான் தான் ஈவேரா.